வெல்கம் டு விபி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு டேலி பிரைம்ல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் மந்த் அதாவது 1/4/24 இருந்து நமக்கு நியூ பினான்சியல் இயர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்குனால டேலியில வந்து பேசிக் கான்ஃபிகரேஷன்லாம் நம்ம கிரியேட் பண்ணி செட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 31st March 24 லாஸ்ட் என்ட்ரி வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ 1/4/24 அந்த டேட்டுக்கு நான் என்ட்ரி வந்து நான் கிரியேட் பண்றேன். சோ கிரியேட் பண்ணாங்கன்னா எனக்கு வந்து ஒரு எரர் மெசேஜ் வந்து ஷோ ஆகுது. டேட் cannot be above the current period அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா Alt F2 அப்படிங்கறத கொடுக்கணும். சோ Alt F2ல பாத்தீங்கன்னா 1/4/23 இருந்து 31/3/24 வரைக்கும் நம்ம வந்து பீரியட் வந்து கொடுத்திருக்கோம். சோ அதனாலதான் 1/4/24 அன்னைக்கு நம்ம என்ட்ரி போடும்போது நம்மளால போட முடியல, எரர் மெசேஜ் வந்துடுது. சோ அதனால என்ன பண்ணணும், 1/4/24ல இருந்து 31/3/25 அப்படின்னு பீரியட் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். சோ பீரியட் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு 1/4/23ல இருந்து 31/3/24 அந்த டேட்டா கூட சேர்த்தே நம்ம வந்து நெக்ஸ்ட் இயரையும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். சோ லாஸ்ட் இயர் ஓடது அப்படியே நம்ம நியூ பினான்சியல் இயர் உண்டான டேட்டாவே நம்ம அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சோ அதுக்காக தான் வந்து நான் Alt F2 அப்படிங்கறத மட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட் பீரியட் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சோ இப்ப ட்ரை பண்ணலாம். பர்ச்சேஸ் போயிட்டு நம்பரிங் டேட் கொடுக்குறேன். ஸோ டேட் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னால வந்து என்ட்ரி வந்து போட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்படி என்ட்ரி போடும்போது நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் வவுச்சர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ சேல்ஸ் வவுச்சருக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்பரிங் மெத்தட்லாம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது ப்ரிஃபிக்ஸ் கொடுத்திருக்கேன், நம்பர் கொடுத்திருக்கேன், சஃபிக்ஸ் கொடுத்திருக்கேன். சஃபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 23/24 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் பண்றோம். சோ அதனால 24/25 அப்படிங்கறத நம்ம கொடுப்போம். சோ அதனால நம்ம எல்லா வவுச்சர்ஸ் டைப்புக்குமே வந்து நம்பரிங் மெத்தட் வந்து நம்ம செட் பண்ணணும். அதுதான் நம்மளோட செகண்டா வந்து நம்ம நம்பரிங் மெத்தட் எல்லாமே நம்ம எல்லா வவுச்சர் டைப்புக்குமே செட் பண்ணணும். அதாவது நம்ம என்னென்ன வவுச்சர் டைப்ஸ்லாம் யூஸ் பண்றோமோ அந்த வவுச்சர் டைப்ஸ்க்கு மட்டும் நம்ம நம்பரிங் மெத்தட் வந்து செட் பண்ணிக்கலாம். சோ நம்ம வந்து என்னென்ன வவுச்சர் டைப் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம எப்படி போய் பார்க்கணும் அப்படின்னா, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போயிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கறத போயிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கறத போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைப் ஆஃப் வவுச்சர்ஸ் வந்து எல்லா வவுச்சர்ஸுமே வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். சோ நான் பீரியட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 1/4/23ல இருந்து 31/3/24 சோ கொடுத்துட்டேன் அப்படின்னா எல்லா வவுச்சர்ஸ் டைப்புமே உங்களுக்கு விசிபிள் ஆகும். அந்த வவுச்சர் டைப்ஸ்ல நம்ம எந்தெந்த வவுச்சர் டைப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத மட்டும் பார்த்தா போதும். சோ அதுக்காக என்ன பண்ணணும்னா F12 கான்ஃபிகர்ல கிளிக் பண்ணிட்டு சோ வவுச்சர் டைப் ஹேவிங் என்ட்ரிஸ் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணிடுறேன். சோ எனபிள் பண்ணிட்டா அப்படின்னா நம்ம வந்து எந்தெந்த வவுச்சர் டைப்ஸ்ல எல்லாம் என்ட்ரி போட்டிருக்கோமோ அந்த வவுச்சர் டைப்ஸ் மட்டும் நீங்க ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இதுலதான் வந்து நான் வந்து சேல்ஸுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கொடுத்திருக்கேன். சோ அதனால நான் ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் வவுச்சர் டைப்பை மட்டும் நான் இப்போ சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். சோ ஆல்டர்ல போய்க்கோங்க, வவுச்சர் டைப் சேல்ஸ். சோ சேல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்பரிங் மெத்தட் எல்லாமே இருக்கு. சோ செட் அண்ட் ஆல்டர் அடிஷனல் நம்பரிங் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. சோ எனபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் லாஸ்ட் இயருக்கு வந்து கொடுத்திருக்கேன். அதாவது 1/4/23க்கு கொடுத்திருக்கேன். சோ நான் வந்து 1/4/24 சோ நான் ஸ்டார்டிங் நம்பர் எனக்கு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ அதனால நான் 1 கொடுத்துறேன். சோ இயர்லி அப்படிங்கறத கொடுத்துறேன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ். சோ ப்ரிஃபிக்ஸ் வந்து எனக்கு சேம் அதே தான் வேணும். சோ அதனால நான் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். சோ நெக்ஸ்ட் சஃபிக்ஸ். சஃபிக்ஸ் வந்து என்ன வேணும் அப்படின்னா /24-25 அப்படின்னு எனக்கு வேணும். சோ அதனால நான் இந்த மாதிரி கொடுத்திருக்கேன். நீங்க ப்ரிஃபிக்ஸ் டீட்டெயிலும் சஃபிக்ஸ் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு என்ன நீங்க செட் பண்றீங்களோ அதை வந்து நீங்க இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சோ நான் கண்ட்ரோலையே கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். சோ இப்போ வவுச்சர்ஸ் சேல்ஸ். சோ சேல்ஸ் என்ட்ரி போட போறேன். சோ பாத்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் வந்து SS அப்படின்னு வந்துருச்சு, நம்பரிங் வந்துருச்சு. சோ சஃபிக்ஸ் வந்து 24/25 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்பரிங் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. சோ இதே மாதிரி நீங்க யூஸ் பண்ற எல்லா வவுச்சர்ஸ் டைப்புக்குமே வந்து நீங்க நம்பரிங் மெத்தடை வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸையும் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.